Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சித்து சமையல். இன்னைக்கு நம்ம சித்து சமையல்ல ரொம்ப சிம்பிள் மெத்தட்ல ரொம்பவும் டேஸ்டான பெப்பர் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். அண்ட் முக்கியமா சளி பிடிச்சிருக்க டைம்லாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். சரி வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க சித்து சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா இப்பமே ரெட் கலர் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நான் போடுற வீடியோஸ் அப்படி எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமா கிடைக்கும். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாம எல்லா வீடியோ பார்க்கலாம். நல்ல டேஸ்டியான இந்த பெப்பர் சிக்கன் பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா அரைச்சி ரெடி பண்ணிக்க போகிறோம். இதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்க போகிறேன். மிளகு வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. அப்படின்னா உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் நல்லா கிடைக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இது அரைக்கும் போது கொஞ்சம் நரன்னு இல்லாமல் நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இது ஒன்று தான் நம்மளுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்க போகுது. சரி இப்போ மசாலா பவுடர் ரெடி ஆயிடுச்சு. வாங்க பெப்பர் சிக்கன் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கிறேன். இதில் அடிஷ்னலாக நீங்கள் ஃப்ளேவர் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும் 1/2 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துங்க. நான் எதுவுமே சேர்க்காம தான் பண்ண போகிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் 10லேருந்து 12 போல சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்க போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து முடிஞ்ச வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போனதுக்கு அப்புறமா இதில் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு 300 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். இது கூட சேர்த்துக்கிறேன். சிக்கன் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு தடவை. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாக மஞ்சத்தூள், கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் மட்டும் தண்ணி சேர்த்து நம்ம வந்து மூடி வச்சு வேக வைக்க போகிறோம். தண்ணி வந்து ரொம்ப நிறைய சேர்க்க வேண்டாம், ஏன்னா சிக்கன்லேருந்தும் கொஞ்சம் தண்ணி விடும். அதனால கொஞ்சம் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்க ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு தண்ணி தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க இப்போ ஒரு 3 நிமிஷம் போல ஆயிருக்குது. சிக்கன்ல இருந்தும் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்குது. இப்போ வந்து இது கூட நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சிருக்க மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். எடுத்து சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு வாட்டி. தேவைப்பட்டால் நீங்கள் மூடி கூட வச்சு வேக வச்சுக்கோங்க. பட் அப்பப்போ ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டே இருங்க, ஏன்னா தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குங்கிறதுனால சீக்கிரமாகவே இது வெந்து ரெடி ஆகிரும். நீங்கள் ஒருவேளை ரொம்ப நேரம் வச்சிட்டிங்கன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ 2 நிமிஷம் கழிச்சு பாருங்க, நல்லா தண்ணி எல்லாமே வற்றி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம பெப்பர் சிக்கன் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தேன்னா இப்போ இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு இன்னும் நீங்கள் சித்து சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறு ஒரு சூப்பரான ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை.